அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சார் ஸ்டைஃபண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பிஏஎம்எஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு எவ்வளோ சார் குடுக்குறாங்க? சித்தால எவ்வளோ குடுக்குறாங்க? ஹோமியோபதில எவ்வளோ குடுக்குறாங்க? பிரைவேட் காலேஜ்ல ஸ்டைஃபண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்க? அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ கேட்டிருந்தீங்க. அண்ட் கூடவே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால எவ்வளோ ஸ்டைஃபண்ட் சார் குடுக்குறாங்க? அப்படின்றத கேட்டிருந்தீங்க. சரி. இப்போ நாங்க ஆக்சுவலா பிஃபோர் கோவிட்க்கு முன்னாடி என்னன்னா எல்லாருமே ஸ்டைஃபன் வந்து ஒரு 13 to 15,000 தான் வாங்கிட்டு இருந்தோம். சரியா? பிஃபோர் கோவிட்ல. ஸோ, அதன் பிறகு கோவிட் முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, ம ஐ மீன் டாக்டர்ஸோட சர்வீஸ், ஹவுஸ் சர்ஜன்ஸோட சர்வீஸ் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்ததுனால, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அந்த சமயத்தில ஏன்னா நான் கோவிட் டியூட்டிலாம் பார்த்தேன். சரியா? ஸோ, அந்த சமயத்தில எங்களுக்கு ஒரு சலுகை குடுத்து, அடிஷனலா அந்த அமௌண்ட்ட வந்து 10,000 பண்ணி குடுத்தாங்க. ஸோ, அப்போ வந்து உங்களுக்கு ஆ ஒரு ஹைக் வந்து இதாச்சு. ஸோ, அந்த சமயத்தில ஐ மீன் நான் நான் படிக்கிறப்பவே பிஃபோர் கோவிடே எனக்கு ஒரு ஹைக் வந்துச்சு. 13,000ல இருந்து 18,000 வரைக்கும் ஆயிடுச்சு. அந்த பிறகு 18,000லேருந்து 25,000 இப்ப ஆயிருக்கு. ஸோ, அதனோட டேட்டா தான் அது. 2021ல கோவிட் ஆஃப்டர் இது முடிஞ்சறப்போ 21,800 இருந்தது. இத வந்து 25,000 மாத்துனாங்க. இதுதான் பேசிக் பே. இந்த 25,000ல எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து 3% அப்படின்றது ஏறிட்டே போகும். அது வந்து டிஏன்னு சொல்லுவாங்க. இந்த 3% அப்படின்றது எவ்ரி இயர் கம்பல்சரி ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட்டோட ஆர்டர். அதன் பிறகு கவர்மெண்ட் திரும்பவும் ஏதாவது சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா, இந்த 25லேருந்து எவ்வளோ அமௌண்ட் மாத்துறாங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களோடது ப்ரொபோர்ஷனேட்டா அடுத்தது ஏறும். நான் சொல்றது என்னன்னா, நீங்க இன்னைக்கு யுஜி வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஹவுஸ் சர்ஜன் வர்றப்போ கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஸ்டைஃபன் அட்லீஸ்ட் ஒரு 35,000 இல்லாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா 5 இயர்ஸ்க்கு பிறகு கண்டிப்பா 35,000 to 40,000 கண்டிப்பா வாங்குவீங்க. சரி சார். இதே வந்து போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோ சார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டா, போஸ்ட் கிராஜுவேட் நான் ஒரு பிஜி படிக்கிறப்போ நான் வாங்கின அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு சீனியர் வந்து 25,000 வாங்கிட்டு இருந்தாங்க. பிஜி. சரியா? பிஃபோர் 2019 அந்த மாரிலாம். அதன் பிறகு நான் பிஜி ஜாயின் பண்ண இம்மீடியட்டா 38,000 அத வந்து வித்தின் 3 மந்த்ஸ்ல அத வந்து ஹைக் பண்ணாங்க. நான் என்னைக்கு முடிச்சு வந்தேனோ, ஆஃப்டர் கோவிட்லாம் இதான பிறகு, அத வந்து கண்டிப்பா ஒ ஒரு 48,000 ஃபர்ஸ்ட் இயருக்கு, 49,000 செகண்ட் இயருக்கு, 50,000 உங்களுக்கு தேர்ட் இயருக்குன்னு மாத்திட்டு, அத ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் நான் சொன்ன மாரி 3% டிஏ ஹைக்ன்றது கண்டிப்பா வந்து இருக்கும். இது வந்து முக்கியமானது. சரி சார், இது வந்து பிஜிக்கு உள்ளது. நான் சர்வீஸ் பிஜி. இதே வந்து கவர்மெண்ட் டாக்டர் பிஜிய படிக்க வந்தா அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு அங்க கவர்மெண்ட்டோட சேலரி டைரக்ட்டா வந்துரும். ஸோ அது வந்து இவங்களுக்கு இந்த ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் டாக்டர்ஸோட சேலரின்றது வந்துரும். சரியா? எப்பல்லாம் அலோபதிக் ஸ்டூடண்ட்ஸ்க்கு, எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்டைஃபண்ட் ஏத்துறாங்களோ, அப்பல்லாம் நமக்கும் ஏறும். ஸோ இதுதான் ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரூல். இதுதான் விஷயங்க. சரிங்க, இப்ப நெறைய கேட்குறீங்க, சார் நான் வந்து ஆயுர்வேதா படிச்சாலும் இதே ஸ்டைஃபண்ட் வருமானா? கண்டிப்பா வரும். ஆயுர்வேதாக்கும் இதே மாரி தான். என்ன நீங்க வந்து எம்பிபிஎஸ் சிஸ்டத்தில எம்ஆர்பி இது நம்மளுடைய மெடிக்கல் போர்ட்ல என்ன நடக்குதோ, அதே தான் நமக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள், மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில ஒரு சட்டம் ஒண்ணு வெளியிடப்பட்டது. அந்த சட்டம் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னா, அ உங்களுக்கு இந்த மாதிரி அ என்ன சம்மந்தமான அம் ஆர்டர் வந்தாலும், என்ன இந்த மாரி ஜிஓஸ் என்ன வந்தாலும் சரி, இந்த மாரியான எந்தவித பே ஹைக்கோ, இல்ல அலோபதிக்கு என்ன குடுத்தாலோ, எல்லாமே கம்பல்சரி இது வந்து தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் ஆஃபீசர்ஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட இது குழு. சரியா? ஸோ, இதில வந்து உங்களுக்கு எல்லா ஆர்டர்ஸும் கவர்மெண்ட் ஆஃபிஷியல் ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த சேலரி ரிலேட்டடா வந்து எல்லாமே இதில வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். சரியா? ஸோ, இதில உங்களுக்கு ம் சேலரியோட அந்த உங்களுக்கு என்ன சொல்றது? உங்களுக்கு அந்த ஹைக்கான விஷயம் எல்லாமே இது உள்ள வந்து இருக்கும். ஸோ எம்ஜிஆர் காலத்தில போடப்பட்ட அந்த ஆர்டரும் இதில வந்து இருக்கும் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கதான ஒரு விஷயமா இந்த இடத்துல நான் பதிவிட்டுக்கிறேன். ஸோ இதுதாங்க ஊதிய பரிந்துரை குழு. ஸோ இதில வந்து மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் 3% பேசிக் சேலரி இன்கிரிமெண்ட் கம்பல்சரி ஆயிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே. இது வந்து காமனா இவங்க, அவங்கன்னு இல்லாம எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து குடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமமான விஷயம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில உங்களுக்கு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்பவுமே இது வந்து என்னைக்கும் இது லைவ்ல இருந்துட்டே தான் இருக்கும். இந்த வெப்சைட்ன்றது. இது கவர்மெண்ட் டாக்டர்ஸே நடத்தக்கூடியது. ஸோ அவங்களோட அசோசியேட்லேருந்து நடத்துறாங்க. ஸோ இதுதாங்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதனால பயம் வேண்டாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா, டெஃபினட்டா ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணப்படாது. ஸ்ட உங்களுக்கு இந்த பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறப்போ உங்களுக்கு என்னன்னா, ஆஸ் பர் த நார்ம்ஸே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அப்படின்றது கிடையாது. காலேஜா பார்த்து ஏதாவது மினிமல் ரெனுமரேஷன்ஸ் நல்லா கேஸ் ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்கு. நீங்க ரொம்ப பார்க்குறீங்க. அந்த மாரி சமயத்தில உங்களுக்கு காலேஜா பார்த்து ஏதாவது ப்ரொவைட் பண்ணினா மட்டும் தான் உண்டு. அதர்வைஸ் உங்களுக்கு வந்து
எதுவுமே இருக்காது. ஸோ அத மட்டும் நீங்க வந்து ஈக்குவலா பார்த்துக்கணும். சரியா? அதனால அத மட்டும் பார்த்துக்கங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா, கண்டிப்பா என்ட்ட வந்து அப்டேட் பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா, கண்டிப்பா இது பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல குடுங்க. அன்டில் உங்களுக்கு வேற ஏதாவது இதுனாலும் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்க. கண்டிப்பா தயங்க வேண்டாம். அன்டில் நம்ம வேற ஏதாவது விஷயத்துல கண்டிப்பா அப்டேட்ஸ்ல கண்டிப்பா சந்திப்போம் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த வீடியோலருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.